கனடாவிலிருந்து இலங்கை உட்பட வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு நன்மை அளிக்கும் வகையிலான புதிய நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளன. அதற்கமைய குறைந்தபட்சம் 2 மணி நேரம் பயணிகளை தாமதப்படுத்தும் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் இரவு தங்குமிட வசதிகளை வழங்க வேண்டும் என ஒட்டாவா பரிந்துரைத்துள்ளது. விமான தாமதங்கள் மற்றும் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகுவதாக தொடர்ந்து கிடைக்கும் ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகளை அடுத்து விமான பயணிகளுக்காக சட்டம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. தாமதங்கள் அல்லது ரத்து செய்யப்பட்டால் விமானங்கள் தடைப்படும் பயணிகளுக்கு விமான நிறுவனங்களின் கடமைகள் என்ன என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக புதிய சட்ட பரிந்துரைகளை மத்திய அரசு முன்வைத்துள்ளது. அறிவிக்கப்பட்ட திருத்தங்களுக்கு அமைய விமானங்கள் குறைந்தது 2 மணி நேரம் தாமதமானால் பயணிகளுக்கு உணவு மற்றும் தேவைப்பட்டால் இரவு தங்குமிட வசதியுடன் வழங்க வேண்டும். ஒரு பயணியின் விமானம் ரத்து செய்யப்பட்டால் குறைந்தது 3 மணி நேரம் தாமதமாகினால் அல்லது விமான பயணம் மேற்கொள்ள முடியாமல் சிக்கிக்கொண்டால் ஒரு பயணிக்கு திரும்பிச் செலுத்த வேண்டிய இழப்பீட்டிற்கு இதுவரை இருந்த காலக்கெடுவான 30 நாட்களில் இருந்து 15 நாட்களுக்குள் பணத்தை திரும்பி வழங்க வேண்டும். அந்த காலக்கெடு மாற்றமானது அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நடைமுறைகளுடன் சிறப்பாக சீரமைக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், திட்டமிடப்படாத விமான நிலைய மூடல்கள், பறவை தாக்குதல்கள், வானிலை அல்லது விமான சேதம் ஆகியவை விமான பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மற்ற நெருக்கடிக்குள் அடங்கும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.